வணக்கம். ராதாகிருஷ்ணா ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் வாயிலாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறேன். என்னுடைய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் செயல்படுத்துறதுல ரொம்ப ஆவலுடன் காத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சுட்டு வாங்க. உங்களுடைய நண்பர்கள் இல்லை யாருக்காவது இந்த ஜோதிட வகுப்புகள் மூலிமா பயனடைய முடியும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெஃபரல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இட் வில் பி a வெரி குட் ஃபீட்பேக் ஃபார் அஸ். ஸோ அது சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வகுப்புக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு கிரகங்களும் அதன் தசைகளும். நிறைய பேர் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குருடா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, அவனுக்கு என்னடா அவனை பிடிக்கவே முடியாது, அவனுக்கு சுக்கிர தசை நடக்குது. இந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில், நம்ம தமிழ் பேச்சு வழக்கில் பல ரொம்ப சுவையான சில எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அவனுக்கு என்னடா அவனுக்கு சூப்பர் சுக்கிர தசை அப்படின்போம். இது மாதிரி. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஓடி போகிறவனுக்கு 9ல் குரு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி எல்லாருக்குமே அகப்பட்டவன் எல்லாருக்குமே அஷ்டமத்தில் சனி இருக்கிறது இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒருத்தன் ஓஹோன்னு இருக்கணும் அப்படின்னா அவனை சுக்கிரதசை இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் என்ன மாதிரி பொறுப்புகள் வகிக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்காம நம்ம சொன்னோம்னா நம்ம தப்பான முடிவுகளை தான் மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த முடிவு அந்த 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 கூற்றை அப்படியே நான் வச்சுட்டு இன்றைக்கி வகுப்புக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு கிரகமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களை இயக்குது. அதை தான் நம்ம தசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தசை அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து கொண்ட தசை, அதை விம்சோத்ரி தசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த ஜாதகர் பிறந்த போது சந்திரன் மிருகசேஷ நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். மிருகசேஷ நட்சத்திரத்துடைய அதிபதி யார்? நம்ம முன் வகுப்பில் பார்த்த மாதிரி மிருகசேஷம் செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் முதல்ல செவ்வாய் தசையோட வாழ்க்கை தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விம்சோத்ரி தசை, சந்திரன் என்ற விம்சோத்ரி தசையை கொண்டு வராமல் லக்ன தசை போடுவாங்க. சில பேர் உடு தசைன்னு போடுவாங்க. சில பேர் லக்ன தசை ராசி கட்டத்தை வச்சு அதை ஒரு தசையாக வச்சு அது அந்த மாதிரி ஒரு தசா சீக்வன்ஸ் போடுவாங்க. காலச்சக்கர தசா, இந்த மாதிரி பல தசா சீக்வன்ஸ் போடுவாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சராசரியாக நார்மலாக எல்லாருமே விம்சோத்ரி தசை, அதுவும் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து கொண்ட விம்சோத்ரி தசை தான் நார்மலாக எடுப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஒரு கிரகமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை வருடங்கள் செலுத்துது, மேஜர் பீரியடா இல்லை திசையா அப்படிங்கிறதான் இந்த வகுப்புகளில் படிப்போம். இப்போ முதல்ல அந்த அட்டவணையை முதல்ல பாருங்க. சூரியன் அப்படிங்கிற கிரகம் அந்த கிரகத்துக்கு 6 வருடங்கள் திசையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யாராவது ஜாதகத்தில் சூரிய தசை அவங்க பரிபூர்ணமாக அனுபவிச்சாங்க அப்படின்னா சூரிய தசை அவங்க வாழ்க்கையில் 6 வருட காலம் அனுபவிப்பாங்க. ஸோ யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டா, பாப்பா சூரிய தசை எத்தனை வருஷம்னு கேட்டா நீ என்ன பாப்பா சொல்லுவேன்? 6 வருடம். அவ்வளவே தான். இப்போ அடுத்த சீக்வன்ஸ் பாருங்க, சந்திர தசை. சந்திரன் அப்படிங்கிறது சூரியன் எப்போவுமே இதுதான் சைக்கிள். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இதுதான் ஆர்டர். 1லேருந்து 9 கிரகங்களை நம்ம தசா வாரியாக இப்படி தான் அடுக்கிறோம். இதுதான் விம்சோத்ரி தசா சைக்கிள். 2வது கிரகம் சந்திரன். சந்திரன் ஒருத்தர் வாழ்க்கையில் சந்திர தசை அனுபவிச்சிருக்காரு, ஃபுல்லாக சந்திர தசை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு சந்திரன் 10 வருட காலம் அவருடைய தசையை நடத்துவார். ஸோ சந்திர தசை மொத்தம் எத்தனை வருடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வருடம். அதுபோல்
செவ்வாய். செவ்வாய்க்கு ஒதுக்கிடப்பட்ட வருடங்கள் 7. ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா அது 7 வருட காலம் மொத்தம் நடக்கும். ராகு தசை 18. குரு 16. அடுத்தது இந்த பக்கத்துக்கு வருவோம். சனி பகவான் அவருடைய திசை ஒருத்தருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா 19 வருட கால திசை நடக்கும். சனி திசை மொத்த வருடம் 19. அதுக்கு அடுத்தது புத்திகாரகனான புதன் அவருடைய திசை மொத்தம் 17. கேது 7. கடைசியாக வருபவர் சுக்கிரன். சுக்கிரனுக்கு எத்தனை வருஷம் தசை? 20. கரெக்ட். இப்போ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 9 கிரகங்கள் ஒரு மனிதர் ஜாதகத்தில் 9 கிரகமும் அவங்களுடைய திசைகளை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும், ப்ரொவைடட் அந்த ஜாதகர் நீண்ட ஆண்டு காலம் வாழணும். இது மொத்தம் இந்த 6, 10, 7, 18, 16, 19, 17, 7, 20 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் தசையோட வருடங்கள் 120. இப்போ ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்துட்டாருன்னு வச்சுப்போம். அப்போ அவருக்கு கிருத்திகை நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? சூரியனோட நட்சத்திரம். ஓகே, சூரியன் அவர் முதல் பாதத்தில் பிறந்துட்டாருன்னு சொன்னேன். அப்போது 6 வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5.25 வருட காலம் சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது அவர் சந்திர தசை, செவ்வாய் தசை, அப்படி இப்படிலாம் போயிட்டு அவர் திரும்ப சூரிய தசை வரணும்னா அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கணும்? 119.25 வருஷம் வாழ்ந்திருக்கணும் இல்லையா? சரி, இப்போ நீங்கள் சந்திர தசையில் உங்களுடைய லைஃப் தொடங்குதுன்னு வச்சுப்போம். இப்போ யாராவது ஒரு வீட்டில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல ஆரம்பிக்கிற தசை சந்திரன். அப்படியே அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட லைஃப்ல சுக்கிர தசை எப்போ வரும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 10 வயசு, அப்புறம் 7, அப்புறம் 18, 16, 19, 17, 7, 20. இது கூட்டின வர வயசு தான் அந்த பாப்பாக்கு அப்போ தான் வரும். குட். கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கீங்க. அந்த 7ஓட நீங்கள் கவுண்டை நிறுத்தி இருக்கணும். அப்போ 7 முடிஞ்ச உடனே 20வது அந்த இது சுக்கிரதசை தொடங்கிடும். ஸோ அப்போ இந்த ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 110 வருஷம் வெயிட் பண்ணணும். திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா 110 வருடம் வெயிட் பண்ணாதான் அந்த குழந்தைக்கு சுக்கிரதசை வரும். ஆமாம், 114 வருஷம் வெயிட் பண்ணாதான் அந்த குழந்தைக்கு சுக்கிரதசை வரும். புரிஞ்சுதா நேயர்களே? இப்போ கணக்கெல்லாம் பற்றி ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். இனிமே நீங்கள் அடுத்த வகுப்புகளில் உட்காரும்போது கையில் ஒரு மக்கு காஃபியோட உட்காருங்க. கணக்கெல்லாம் வரும்போது நல்லா புரியும். நன்றி, வணக்கம்.